புதிய ஏற்பாடுல பார்ப்போம். யாரை பார்ப்போம்? இயேசு கிறிஸ்துவ பக்கத்துல 2 வேளை அரைஞ்சாச்சு. அது மத்தையில சொல்லப்படுது, கல்லறைன்னு சொல்லப்படுது. 27 அதிகாரம் 8வது வசனத்துல 2 பக்கம் அரைஞ்சாச்சு. அவர் கல்லறைன்னு சொல்லப்படுது இல்லையா? கல்லறைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும், கல்லறைன்னா தெரியும். ஒரு களவெடுக்க போவோம் இல்லையா? எடுத்துட்டு ஓடி வரும். வீட்டுக்கு உதாரணத்துக்கு வீட்டுக்கு களவெடுக்க போறாங்க. போகும்போது சில வரையில பிடிபட்டிருப்பாங்க. அந்த ஆம்பளை பிடிச்சிருப்பார், ஒரு வீட்டுல இருக்கிற அப்பா பிடிச்சிருப்பார். பிடிச்சிருந்த அவன் தன்னை பாதுகாத்து அந்த ஆம்பளை குத்தி போட்டு தன்னை பாதுகாத்து ஓடி இருப்பார். அந்த ஆம்பளை செத்து இருப்பார். அவர் செத்ததால இப்படி 30-40 குடும்பத்துல போய் செய்திருப்பாரா இருந்தா அந்த 30-40 குடும்பத்துல அந்த ஆம்பளை செத்திருப்பாரு. அந்த ஆம்பளை செத்ததால அந்த கணவர், இந்த மனைவியில கணவர் இல்லாம இருக்கலாம். அந்த தாப்பனர் அப்பா, அந்த பிள்ளைகள் அப்பா இல்லாம இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்களா? இவ்வளவு காரியத்தை செய்து போட்டு கடைசியா தொங்கிக் கொண்டு இருக்கும் போது இந்த கள்ளன் ஒருத்தனுக்கு பரதேசி கொடுக்கப்பட்டிருக்கேன்னு இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் காரியத்தை செய்துட்டு பரதேசி கொடுக்கப்படுதுண்டா என்ன கத்தது? எப்படி எல்லாம் எப்படி என்ன கத்தல் என்ன செய்யுது? ஒரு கள்ளனுக்கு பரதேசியா? அங்கதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். தாவீது நியாயப்பிரகாரத்தில் 3 பாவம் செய்தவனுக்கு ஏசப்பா அவனுடைய சந்ததியில வரணுமா? என்ன வேறு? அங்க இருக்கிற மாதிரி தான் கல்லனுடைய பிரச்சனை. என்ன தெரியுமா? என்னத்துக்கா பரதேசி கொடுக்கப்பட்ட தெரியுமா? ஒருத்தன் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையில இருந்தே சொல்றாரு, ரங்கு பார்ப்போம், எங்களை ரட்சி பார்ப்போம்னு சொல்றாரு. மற்றவன் சொல்றான், நாங்கள் நியாயப்பாடப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரை தண்டிக்கப்படாதவர். ஏனென்றா அவன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டுட்டார். இந்த பாவத்துக்கு நான் தான் பொறுப்பு. அவர் இப்படி நியாயம் தீர்த்துக்கலாம், தன்னைத்தானே இப்படி அவர் நியாயப்படுத்திருக்கலாம். சரியா? பாருங்க, நான் இப்படி களவெடுக்கிறது காரணம் என் அம்மா தான். ஒழுங்கா புத்திய சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம செய்யறதை செய்துட்டு அம்மா அப்பாவோட புத்திமதியை நம்ம கேட்கா விட்டுட்டு கடைசியா அம்மா அப்பா சாட்டி விடுறது. செய்யறது புத்திமதி உள்ளுக்குள்ள இருக்காது, சொன்னது உள்ளுக்கு. ஆனா அவர் சொல்லியிருப்பாங்க, பெற்றோர் சொல்லியிருப்பாங்க. பிறகு நான் செய்த பிறகு அம்மா அப்பா அன்றைக்கு சொன்ன போனதுல நம்ம சொன்னீங்க அது கூட மைண்டில் வருது. ஆனா முடிஞ்சது மாதிரி வருது. அந்த கல்லன் இன்னொரு கல்யாணம் இருக்கலாம், நான் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, நண்பர்கள் சரி. நண்பர்கள் ஒழுங்கான நண்பராக இருந்திருந்தா களவெடுக்கும் போது சொல்லி இருக்கலாம் இல்லையா? நீ களவெடுக்காடா கூடான்னு சொல்லிக்கலாம். அதை கூட அவன் அந்த கல்லறைகளையோ பெற்றோரையோ யாரையும் சாட்டவில்லை. அதுக்காக இதுல இருக்கான்னு கேட்காங்க. கல்லன் சொன்னானா காட்டான்னு கேட்காங்க. கர்த்தரினுடைய இடப்பட்ட பகுதியை, என்னுடைய வெளிப்படுத்துற பகுதியை நான் உங்களை பயந்து கொள்வேன். நான் இதுல இருந்து தியானிச்ச பகுதியை உங்களை பயந்து கொள்வேன். அவர் அப்ப என்ன சொன்னார்? என்னுடைய அம்மா காரணம் இல்லை, என்னுடைய நண்பர்கள் காரணம் இல்லை, என்னுடைய திரிகிறவர காரணம் இல்லை, யாரும் காரணம் இல்லை. இதுக்கு நான் தான் பொறுப்பு. இந்த சிலுவையில தொங்கி இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். இவன் கஷ்டப்பட தேவையில்லை, நடுவில் இருக்கிறவர் கஷ்டப்பட தேவையில்லை. ஆனா நான் இது கஷ்டப்படுறது காரணம் நான் தான் என்று சொல்லி போட்டு இயேசுநாதர்கிட்ட கேட்கிறாரு, நீ வரும்போது என்ன நினைவு கூடும். அது நாளைக்கோ இல்லையா, அது 1000 பேச கழிச்சாலும் பரவாயில்லை. நீ எப்ப வரீரோ அப்ப என்ன நினைவு கூடும். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து அந்த உடல் களைப்புல 7 நேரத்துல ஒரு அணக்கலமா இருந்திருக்குமே. ஏனென்றா நம்பி படைச்ச ஆளாம் போட்ட விட்டுட்டான். இப்ப நம்பவே இல்லை. இப்படியெல்லாம் சொல்றாங்க, நம்பவே இல்லை. ஆளை பார்க்கவே தெரியாதுன்னு இப்படி ஒரு பேச்சு வருமா? அப்படிப்பட்டவன் இப்படி ஒரு வார்த்தை சொல்றான் பாரு. தன்னைத்தானே அந்த பொறுப்பு தன்மையில் எடுக்கிறான், எல்லாவற்றையும் தன்மையில் எடுக்கிறான். இந்த சிலுவையில தொங்குறதுக்கு நான் தான், இந்த வர்றது, இந்த காரியம் நடக்கிறது நான் தானே, தன்மையில் எடுக்கிறேன் அந்த பொறுப்பை. அதனால அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறார்? 1000 பேரச கழிச்சார். இன்றைய நீ பெண்ணோட பரிசிக்க அப்படிதான் வார்த்தை சொல்லுத. இன்றைக்கே நீ என்ன, இன்றைக்கு என்ன ஏன் தெரியுமா? அவருடைய மனநிலை அப்படியாயும், மனநிலை அப்படியானது. கல்லனுக்கு இப்படி பரதேசி கிடைக்கிறன்னு நாம சொல்றோம். அவன் செய்த காரியத்தை நாம யோசிச்சோமா இருந்தா அதுதான் காரியம். இன்னொருத்தர் பைபிள்ல இருக்கிறார், பவுல் அப்போஸ்தலர். அவர் கிட்டத்தட்ட 14 நிருபம் எழுதியிருக்கிறார். 14 அவர் கிட்டத்தட்ட இந்த சபை என்ற நிலைப்பாட்டிலேயே புதிய பல புரட்சியை உண்டாக்கியிருக்கிறார், என்ன சாதிச்சிருக்கிறார். அவர் புரட்சியை சாதிச்சு இப்படி சபையில் எல்லாத்தையும் விட பேதுரு எல்லாம் பெரிய ஆள், என்ன எல்லாம் முந்தி வந்தார். இவர் அதுக்கப்புறம் வந்தார். ஆனா இவரும் இந்த சபையில எல்லாம் நிறைய பேதுருவை சொல்றார், பவுல் எழுதுறது எங்களுக்கு அது அரிதா இருக்கிறது எல்லாம் விளங்குது, அப்படியே ஒரு வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்று வாழ்ந்திருக்கிறார் பவுல். என்ன எப்படி அந்த பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார் நினைக்கிறீர்கள்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது.
அவர்களில் பிரதான பாவி நான். என்ன சொல்லப்பட கடைசியில பிரதான பாவி. ஒரு முறை நானும் மனைவியும் பேசிக்கொண்டு கதைச்சு பேசி சிரிச்சு நகைச்சுவை பண்ணி கொண்டு இருக்கும்போது திருந்தவங்க மனைவி சொன்னவாங்க, இங்கதான் நான் உங்களோட கதைச்சு பேச முடியும், நான் பரலோகத்துக்கு போனோன்னா உங்களோட மினக்கடையிலாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் மட்டுமா நீங்க மட்டுமா நானுமா, ஏன்னா நானும் அப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னா. அப்ப அவ எந்த வாயால நான் என்ன சொல்லணும்ன்றது அவருக்கு தெரியும், நான் என்ன சொல்லணும், ஏன் நீங்க மினக்கடையிலாது என்னத்துக்கா மினக்கடையிலான்னு அவன் என்னட்டு கேட்டான். அப்ப அது அவருக்கு தெரியும், நான் சொல்லணுன்றது அவருக்கு விருப்பம். நான் சொன்னேன், நான் போய் பரவலாச்சதுல அதாவது இப்படி நடக்குமா இல்லையான்னு தெரியல, கர்த்தர் எங்களுக்குள்ள பேசின காரியம் இல்லையா. நான் பரவலாச்சது போனோன்னு முதல் நோவா தாத்தாவை சந்திப்பேன். ஐயா, நீங்க எவ்வளவு உத்தமமா இருந்தபடியாத்தான் இன்றைக்கு பூமி ஒன்றது இருக்கு, நீங்களும் உத்தமமா இல்லையாடா பூமி எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு விட்டுருவார். நீங்கள் அடுத்தது நான் நோவாட தாத்தாவோட மனைவியை போய் சந்திப்பேன். நீங்க அவற்றை ஊழியத்தோட சேர்ந்து எவ்வளவு ஒத்துழைச்சிங்க, இவ்வளத்தை ஒத்துழைச்சு போனீங்க. இந்த 100 வருஷமா ஒரு கொலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு தொத்து போய் அப்படியே கற்பனையா நான் மனைவிக்கு சொல்லி கொண்டு இருந்து அப்படியே போய் தாவீதுகிட்ட போய் இப்படியே போய் சொல்லுவார், ஐயா நீங்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துட்டு டக்குன்னு சிம்பிளா ஒத்துக்கொண்டுட்டீங்களேன்னு இப்படியெல்லாம் நான் கற்பனை வைப்பட காய்ச்சி இப்படியெல்லாம் சிம்பிளா காய்ச்சி அப்படியே வந்து பவுல போசத்தை போவேன். போய் பவுல போசத்தை ஸ்மார்ட்டா நின்று இப்படி காரியம்லாம் பவுல போச சவாலா எவ்வளவு கஷ்டப்பட்டு சபையில சாபிச்சாலும் நாங்கள் இன்றைக்கு அதை வாசிக்கிறோம் இல்லையா. நாங்கள் சல்யூட் பண்ணி, ஐயா நீங்கள் இன்றைக்கு நீங்கள் சபையில நீங்கள் எழுதி இவ்வளவு காரியத்தை செய்தீர்கள் பார்த்தீங்களா, எவ்வளவு சாதிச்சீங்கள் பவுலரே அப்போஸ்தலரே அன்பான சகோதரனே, உங்களோட இந்த இதால் தான் நாங்கள் பெலப்பட்டு சவால் விடப்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் பூமியில அப்படித்தான் நாங்கள் சபை வழியை வாசிப்போம். வந்திருக்க நான் பயப்பு சொன்னேன், பவுல் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா கேட்டு, என்ன சொல்லியிருப்பார் பவுல் அப்படியே ஆவா பார்த்து கொண்டு நானும் அப்படி செய்தேன். நான் சபையில 16 நிருபம் மொழியினானா பைபிள் இருக்கா, நான் சபையில சாவிச்சேனா. அப்ப வாய்ப்பு கேட்டா, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நாங்க என்னங்க நீங்க சொல்றீங்க, நீங்க எழுதினதானே நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம், அது தேவனுடைய வார்த்தையா படிச்சோமே, அவர் அது தேவனுடைய வார்த்தையா, நான் அப்படி எழுதினா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு பூமியில இருக்கும் போதெல்லாம் என்னுடைய சிந்தை என்ன தெரிஞ்சதா, நான் பாவிகளும் பொருளாதார பாவி. நான் உடனே, ஐயா நீங்க ஒருக்கா பிரசரிச்சு கொண்டு இருக்கும் போது மேல் மாடியில ஒருத்தன் ஜன்னல்ல வாழ்வன் ஒருத்தன் இருந்தார் இல்லையா, இரவு நித்துரை வந்து விழுந்துட்டான், செத்து போயிட்டான், நீங்க கீழே அவன் உயிர்ப்பாட்டிக்கு மேல கொண்டு வந்தீங்க இல்லையா, அது எவ்வளவு சாதனை, அது தெரியாது இல்லை ஐயா, எனக்கு இருந்ததெல்லாம் அந்த நேரம் பாவிகளும் பொருளாதார பாவி. சரி அதை விடுங்க, நீங்க கப்பல்ல போய் எல்லாம் கப்பல் உடைஞ்சி கரைக்கு கொண்டு வந்த பிறகு எல்லாரையும் காப்பாற்றி தப்பிக்க வேண்டிய நாள் காப்பாற்றி கரையில இருந்து எல்லாரையும் சேர்ந்து அந்த பாம்பு கொத்தி நீங்க கத்தலுக்காக அந்த எவ்வளவு உண்மையா இருந்து நாங்கள் எல்லாம் எவ்வளவு அப்படியா என்ன தெரிஞ்சதெல்லாம் நான் பாவிகளும் பாவி. அந்த சிந்தை நான் நினைக்கிறேன், அந்த சிந்தை பவுல போசல் இருந்தபடியாத்தான் இந்த பரிசுத்தாவன் அவரை கொண்டு இந்த சபையில சாவி எவ்வளவு புரட்சி உண்டாக்கி இருக்கிறார், எவ்வளவு சாதிக்க வச்சிருக்கிறார், எவ்வளவு காரியத்தை ஏண்டா பவுல எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார், எவ்வளவுத்தையோ செய்திருக்கிறார், எவ்வளவுத்தையோ கத்தலுக்காக சாதிச்சிருக்கிறார். ஆனா அவர் இருக்கிற உள்ள சாதிச்ச பிறகு உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தை இல்லாம என்ன சிந்தை, பாவிகளும் புறாத பாவி. அதுல பாவிகளும் புறாத பாவியான்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து கொண்டு நான் தகுதி இல்லாதவன், நான் ஒன்றுமே செய்ய முடியாதவன், உபவாச கூட்டத்துக்கு வர முடியாது, ஜெபத்துக்கு வர முடியாது, பாசத்துக்கு என்று கத்திக்கொண்டிருப்பாரு சொல்லுவார். ஆனால் நான் பாவி, என் கணவரை எதிர்த்து விட்டேன், நனைவியை நான் கையொங்கி அடித்து விட்டேன், அம்மாவுக்கு படியவில்லை, நான் ஒழுங்காக பொய் சொல்லாமல் பொய் சொல்லி வேலிடத்தில் வாழ்ந்து விட்டேன், எப்படி நான் பாவி என்று கொண்டு பாவி என்று கொண்டே நாம் கத்தோட காரியத்தை செய்யாமல் இருப்பவன் தான் அது ஒரு வஞ்சனை, அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான தன்மை இல்லை. நான் பாவி என்று எப்போது உங்களுடைய சிந்தனை இருக்கணும், அந்த பாவத்துல நான் ஜெயப்படுற வாழ்க்கையை வாழவும். ஆனா அந்த நான் செய்யறான ஒவ்வொன்று பரிசுத்த வாழ்க்கை, இப்ப நான் இதுல இருந்து நிக்கிறேன், இதுல இருந்து நான் தேவனுடைய மகிமான காரியத்தை செய்யறேன் இல்லையா. நான் வரும்போது சவரோட சொன்னது என்ன தெரியுமா, நாங்களாம் இதெல்லாம் செய்யறதுக்கு கொடுத்து வச்ச நாங்கள் இல்லையா, என்னொரு தகுதி இருக்கு, என்ன இருக்கு. இது நான் சொன்னேன், ஒரு போதவர்கள் என்ன கூப்பிட்டு இந்த சபை ஒன்றுல வந்து பிரசைங்கன்னு சொல்றாரு, இதுக்கே நான் என்ன செய்தேன், என்னத்தை செய்தேன். ஒரு போதவரை கூப்பிட்டு, ஒரு போதவரோட மனைவி என்று கூப்பிட்டு என்னை வீட்டை வச்சு ஒரு சாப்பாடு தாராங்கடா, அவங்களுக்கு ஒன்றுமே நான் கொடுக்கலைங்க, நான் ஒரு நற்கிரியம் செய்யலைங்க, அவங்களுக்கே செய்யலை, அப்புறம் கத்தருக்கு என்ன செய்யல. ஆனா அவங்க கூப்பிட்டு செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய மேன்மையா கத்தர் வைத்திருக்கிறார்.